ஹலோ நண்பா! நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லாவ் ஆஃப் டெவில்ங்கிற ஒரு அனிமீன பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இப்ப எபிசோட் நம்பர் 32 பார்க்க ஆரம்பிக்கலாம். போன எபிசோட்ல அந்த டிராகனை ஈஸியாவே அவங்க 2 பேரையும் ஏமாத்திருப்பாங்க. அதாவது நம்ம விவியோட டீச்சரும் நம்ம ஹீரோவும் ஈஸியாவே ஏமாத்தி ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே உள்ள என்ட்ரி ஆயிருப்பாங்க. அப்ப அந்த டிராகன் போகும்போது என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வாட்டி நீங்க ஜெயிச்சிருக்கலாம். அடுத்த வாட்டி உங்கள ஜெயிக்காம விட மாட்டேங்கிற மாரி சொல்லியிருக்கோம். அதுக்கு விவியோட டீச்சர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ கடைசி வரையும் உன் மூளையை யூஸ் பண்ண வரையும் நாங்க தான் கண்டிப்பா ஜெயிப்போங்கிற மாரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து உள்ள போக ஆரம்பிச்சிருப்பாங்க. உள்ள அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நிறைய தங்க காசுகள், அதே சமயத்தில் நிறைய டிராகன்ஸ்லாம் சுத்தி சுத்தி இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம விவியோட டீச்சர் என்ன சொல்றோம்னா, நம்ம டிராகனோட லீடர், கிளானோட லீடரை பார்க்க போறோம். அந்த இடத்துல நீங்க அவருக்கு எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் கோவக்கார ஆளு. அவன் கொஞ்சம் கோவம் வந்துருச்சுன்னா யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா ஹியூமன்ஸ் எல்லாரையுமே அவன் அடியோட வெறுக்கிறான். அதனால தேவையில்லாம பிரச்சனை யாரும் கிரியேட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன கேட்கலாம்னா, இவரை பத்தி உங்களுக்கு எப்படி இவ்வளோ டீட்டெயில் தெரியுங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம வியோட டீச்சர் என்ன சொல்றாருன்னா, 200 வருஷமா இந்த கான்ட்ராக்ட் என்கிட்ட தான் இருந்தது. அதாவது அழகன் ரோலான் போட்ட கான்ட்ராக்ட். ஆனா அந்த கான்ட்ராக்ட்டுக்கு நானும் சொந்தக்காரன் இல்லை. அழகன் ரோலான் தான் சொந்தக்காரன். அந்த ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு, ட்ரெஷர் ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு நானும் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணேன். ஒரு வாட்டி வரும்போது எனக்கு பயங்கரமாக அடிபட்டு உயிர் போகிற நிலைமையில இருந்தேன். அப்போ அந்த டிராகனோட லீடர் தான் எனக்கு உயிர் கொடுத்தான். அன்னையிலேருந்து எனக்கு அவன் மேலே ஒரு மரியாதை இருக்குது. அவனிலேருந்து அவனும் நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இருந்தாலுமே அவனுக்கு ஹியூமன்ஸை சுத்தமாக பிடிக்காது தான். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, என்ன நண்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போன வாட்டி வந்ததோட இந்த வாட்டி உன்ன மேஜிக்கல் எபிலிட்டிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்க போல இருக்குது. சரி வா பக்கத்துலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்ம விவியோட டீச்சர் பின்னே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த டிராகன் கிளானோட லீடரை காட்டுறாங்க. அந்த டிராகன் கிளான் லீடர் இருக்காங்களே, அவங்க மண்டையில் அந்த கொம்பெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ, என்னப்பா இவர் மண்டையில் ஒரு கொம்பு உடஞ்சி போயிருக்கு, நான் இமேஜினேஷன் பண்ணாலும் இவர் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்குன்னு நினைக்கிறாரு. அப்போ நம்ம விவியோட டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, என்னோட நண்பா எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் உன்னை பார்த்து எனக்கு போர் அடிக்குதா, எத்தனை வாட்டி வந்துட்டு போகிறேன், ஆனால் கடைசி வரையும் அந்த ட்ரெஷர் ரூம் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிற அழகன் உள்ளனோரில் உனக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து எனக்கு டைமும் வேஸ்ட் ஆகுது, அதே சமயத்தில் போரிங்காகவும் இருக்குது. ஆனால் இந்த வாட்டி ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு நம்ம வீடு டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாட்டி கண்டிப்பாக நான் ஓப்பன் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அதை கேட்டு அந்த டிராகன் கேனல் லீடர் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, ஓ நீ யார் அந்த ஓப்பன் பண்ண முடியுங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த சீக்ரெட் ரூமை, சரி நல்ல விஷயம் தாங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம வீடு டீச்சர் என்ன பண்றாருன்னா, இவன் தான் ஓப்பன் பண்ண முடியும் நம்ம ஹீரோ கை கேட்டாங்க. நம்ம ஹீரோ லைட்டா மரியாதை கொடுத்துற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த லிட்டில் நோபலா நீ ஓப்பன் பண்ண போறான்னு நம்புறேன். இவன்கிட்ட இந்த டெவிலோட ஆளா வருது, அது வேணா உண்மை. ஆனால் இவனோட பவரும் இவன் எபிலிட்டியும் ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி உன்னால் அந்த சீக்ரெட் ரூம் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி இது எதுவுமே எனக்கு சம்மந்தம் இல்லாதது. சரி இந்த கீயை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறமா அவர் உட்காந்துருக்க சேர்லேருந்து அவர் எழுந்துச்சு நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விசிட்டு நீ நல்லா நான் வச்சுக்கோ, எனக்கு இன்னும் ஹியூமன்ஸை யாரையுமே சுத்தமாக பிடிக்காது. அதே சமயத்தில் அழகன் ரோலான இன்னும் சுத்தமாக பிடிக்காது. அவரோட பவர் ரேடியேஷனை அப்படியே அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே அட்டாக் பண்ணுற மாதிரி செட் பண்ணுறாரு. அந்த அட்டாக்காக இவங்க எல்லாருமே பாதிக்கிற மாதிரி தெரியுது. ரத்தம்லாம் எல்லார் வாயிலேருந்து வர ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வீடு டீச்சர் நம்ம ஹீரோ இதுமாரி ரத்தம் வர்றதான் பார்த்து கஷ்டப்படுறாரு. பார்த்ததுக்கப்புறம் நம்ம வீடு டீச்சர் அவரோட பவரை வச்சு அவரை நம்ம ஹீரோவை காப்பாற்றுறான். அதை பார்த்து அஸ்லாம் பயங்கரமாக கோவப்பட்டு, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னோட பவரை வச்சு எங்களே அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம அஸ்லாம் முன்னாடி போகிறான். அப்போ நம்ம வீடு டீச்சர் அவனை எதுவுமே பண்ண முடியாது, தயவு செஞ்சு அமைதியாது. நம்ம ஹீரோவையும் அப்படியே இவர் சரி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த எலி என்ன கேட்குறான், என்னப்பா மெடுசாக்கு எந்த ரேடியேஷனும் பண்ணலங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அவன் ஹியூமன்ஸ் மட்டும் அவன் இருக்கிறாம்பல இருக்கு, மெடுசா ஹியூமன் கிடையாதுல்ல, அதனால எதுவுமே பண்ணல. அப்போ நம்ம விடச்சிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அவன் மண்டையை பாட்டில் ஒரு கொம்பு உடஞ்சி போயிருக்கல, அதுக்கு அழகன் ரோல் அந்த காரணம். அந்த கோட்டை தான் இப்போ நம்ம மேலே அவன் காட்டுறாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அஸ்லாம் பயங்கரமான இடத்துல ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே நான் அந்த கீ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வீடு டீச்சர் அந்த கீ எடுக்கிறாரு. அந்த சீக்ரெட் ரூம் போகிற வழிக்கு போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த கீயை கொடுக்குறாங்க. அந்த கீயை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மண்டையில் இருக்கிற கொம்பு அது உடஞ்சி போன மாதிரி இருக்கு. அது கண்டிப்பாக அந்த டிராகன் கிளான் லீடர் இருக்காங்க, அவன் மண்டையில் இருக்கிறதா தான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அப்புறம் நம்ம கீயை வச்சுட்டு எங்கடா சொருவி ஓப்பன் பண்ணலாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இல்லாத பார்த்து நம்ம ஹீரோ, இங்கே எதுவுமே இல்லையே, இல்லை நான் சொருவி ஓப்பன் பண்ணுறேன்னு கேட்குறான். அதுக்கு விவரிச்சு என்ன சொல்கிறான்னா, அது எனக்கும் தெரியல, நானும் நிறைய வாட்டி இங்கே வந்து தேடி பார்த்தேன், இதுக்கான ஹோல்ஸ் எதுவுமே இல்லை, கீயை ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை இந்த இடத்துல. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும், ஆனால் அந்த கீயை எங்கே ஹோல்ஸை ஓப்பன் பண்ணுங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும். அது அழகன்றோட கீவேர்டாக கூட இருக்கலாம், அது ஒன்றை தான் குறிக்குது, நீ உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அது எந்த இடத்துல இருக்குங்கிறத சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, அப்படியா என்னால் கண்டுபிடிக்க முடியும்னா நானும் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தடவி பார்த்துட்டு இருக்கான். தடவி பார்க்கும்போது திடீர்னு 2 ஹோல்ஸ் வர மாதிரி இருக்குது, ஒரு சிங்கத்தோட 2 கண்கள் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது.
அதை நம்ம ஹீரோ பார்த்து இந்த இடத்துல 2 ஹோல்ஸ் இருக்குப்பாங்கிற மாதிரி சொல்றான். அதை சொன்னதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த கீ வச்சு திருப்பி பார்த்துட்டு இருக்கா. அது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. சுற்றி இருக்கவங்களும் என்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அஸ்லாம் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹோல்ஸ் சின்னதாக இருக்கு, ஆனால் கீ பெருசாக இருக்குது, இது கரெக்டாக ஃபிட்டாக இருப்பாங்கிற மாதிரி சொல்கிறான். அதை பார்த்தா மற்றவங்க எல்லாமே குழம்பி போகிறாங்க. என்ன நடக்குறீங்க, இதான் ஹோல்ஸு, இதுக்குள்ளே கீயை போட்டால் ஓப்பன் ஆக முடியும் இல்லை யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த ஹோல்ஸை பார்க்கும்போது 2 கண்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. திங்கட்டோட கண்களுக்கும் ஹியூமன்ஸோட கண்ணும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ என்னதான் இருக்குது, நம்ம போய் பக்கத்தில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கண்ணை வச்சு அந்த உள்ளே பார்க்க ஆரம்பிக்கிறான். பார்த்து அடுத்த செகண்டே அதுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்து சுற்றி இருக்கவங்க இவன் எங்கே போனாங்கிற மாதிரி அந்த ஹோல்ஸே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல டிராகன்ஸ் தான் இருக்கு. நீ யார், எதுக்கு உள்ளே வந்த, உன்னை கொல்ல போகிறங்கிற மாதிரி டிராகன் சொல்லிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட கீ இருக்குப்பா, நம்பப்பா, என்கிட்ட கீ இருக்கு, நான் அவசரப்பட்டு கொண்டு தர. அப்போ அந்த கீயால் என்ன நடக்குதுன்னா, அந்த கீ ஒரு ப்ரொடக்ஷன் ஃபீல்டு மாதிரி கிரியேட் ஆகுது நம்ம ஹீரோவுக்கு. ஹீரோவை சுற்றி ஒரு வளையம் மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த வளையத்தில் வந்து ஃபயர் எலமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணாத மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கு. அந்த சீக்ரெட் ரூம்குள்ளேயும் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆயிடுறான். அந்த இடம் சுற்றி யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு சவப்பட்டி மாதிரி முன்னாடி இருக்கு. அதை நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இதான் அந்த சீக்ரெட் ரூமா, இந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சு அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த கீ திடீர்னு அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுது, நம்ம ஹீரோ கையில் வச்சிருந்தது. இது என்னப்பா அந்த கீ மறைஞ்சு போச்சுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்க்குறான். அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, நான் எதிர்பார்த்தது நீ ரொம்ப பொறுமையாக இந்த இடத்துக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யாராங்கிற மாதிரி நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா அந்த டிராகன் கிளானோட லீடர் தான் வந்திருக்கான் அந்த இடத்துக்கு. அப்போ அதை பார்த்தா நம்ம ஹீரோ, நீங்கள் என்ன பண்ணீங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ அந்த டிராகன் கிளான் லீடர் என்ன சொல்கிறேன்னா, என்ன நினச்சேன், உன்னால் மட்டும் இங்கே என்ட்ரி ஆக முடியும்னு நினச்சியா, என்னால் இங்கே என்ட்ரி ஆக முடியும். நான் அலெக்சாண்டரோட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அது எல்லாமே உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் நான் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்கிற மாதிரி நான் எந்த ஒரு ப்ராமிஸும் பண்ணல. நான் எங்கே வேணால் வரலாம், எதை வேணாலும் பார்க்கலாம், ஏன்னா இந்த கிளானோட லீடரே நான் தான். அதை கேட்ட நம்ம ஈரமா, இது ஒன்றும் தப்பாக ஒன்றும் தோணல, இவர் என்ன வேணா பண்ணலாம் இந்த கிளானோட லீடருங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சீலை ஒப்பம் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ கை வைக்க போகிறான். அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இந்த கிளானோட லீடரை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ திடீர்னு கை எடுத்துட்டு, வேணாம்ப்பா, இங்கே எப்படிக்கு ஒப்பம் பண்ண வேணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது, நம்ம ஏன் அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. அதை கேட்ட அந்த கிளானோட லீடரும், ஏய் என்ன சொல்லிட்டு இருக்கு, இப்பயே ஓப்பன் பண்ணு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இப்போ வேணாமே, நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸாக பேசி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாமே. அப்போ அந்த கிளானோட நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி, என்ன பேசிட்டு இருக்க, இந்த நாளுக்கான எவ்வளோ நாள் காத்துட்டு தெரியுமா, ஆனால் யாராலையும் ஓப்பன் பண்ண முடியல, இந்த இடத்துக்கு வர முடியல, ஆனால் ஒன்னால் மட்டும் வர முடிஞ்சிருக்குன்னா நீ கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியும், போய் வேகமாக ஓப்பன் பண்ணு, இல்லைனா நானே உன்னை ஓப்பன் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடித்து தள்ளி விட்டு அதுக்கப்புறம் அவன் நம்ம ஹீரோட கையை பிடிச்சி அந்த கிளான் லீடரோட அந்த சீலை ஓப்பன் பண்ண வைக்கிறாரு. திடீர்னு அவருக்கு பயங்கரமாக அந்த இடத்துல ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே தள்ளி போய் விழுகிறாரு. விழுந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறேன்னா, நீ செத்து எவ்வளோ நாள் ஆச்சு அழகன், ஆனால் இன்னும் நீ என்னை துன்படுத்திட்டு இருக்க, இன்னும் நீ என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் வாழ்க்கையிலே உன்னை தான் ரொம்ப வெறுக்கிறேன், என்னோட டிராகன் பாடியிலேருந்து ஹியூமன் பாடிக்கு மாற்றி விட்டேன், அதுக்கப்புறம் என்னால் டிராகனாக முழு டிராகனாக இன்றைக்குமே மாற முடியாத அளவுக்கு இந்த நிலைமைக்கு எல்லாத்துக்குமே நீ ஒருத்தர் நான் அழகன் ரோலான்ங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதை கேட்ட நம்ம ஹீரோவும், அப்போனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது உங்களுக்கும் அழகன் ரோலாக இருக்குங்கிற மாதிரி கேட்குறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இதுவரையும் பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.